இன்றைக்கு நாம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. கர்த்தருடைய புயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டும் அவரை விசுவாசிக்கவில்லை. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, விரும்பத்தக்க ரூபமும் இல்லை. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடு அனுபவித்தவரும் துக்கம் நிறைந்தவருமாயிருந்தார். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டார் என்று எண்ணினோம். அவர் நம் மீறுதல்களுக்காக காயப்பட்டு நம் அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். மனுக்குலத்தோடு ஒப்புரவாகி சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம். கர்த்தரோ நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியைப் போல அவரை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்தனர். அவரோ தம் வாயை திறக்கவில்லை. ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே காணப்பட்டார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுத்தார். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்ட போதிலும் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். எனவே தேவன் மனுக்குலம் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொள்ளை பொருளாக கொடுத்தார். இத்துடன் ஏசாயா 53ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.